ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன அதர்வாவுடைய டிஎன்ஏ தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஎன்ஏ படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அதர்வாக்கும் இந்த படத்துடைய ஹீரோயினான நிமிஷாக்கும் கல்யாணம் நடக்குது. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு பையனும் பிறக்கிறான். பட் அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த குழந்தைய காணாமல் போயிடுது. அதாவது அதர்வாவுடைய பையனை கடத்திட்டு அந்த இடத்துல இன்னொரு பையனை எடுத்துன்னு வந்து வச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிற நிமிஷா அண்ட் அதர்வா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதர்வாவுடைய குழந்தைய யார் கடத்திட்டு போனாங்க, என்ன பண்ணாங்க, எதுக்கு அந்த குழந்தைய கடத்திட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை இடத்துல இன்னொரு குழந்தை வச்சுருப்பாங்க, அந்த குழந்தை யார், இதெல்லாம் பண்ணுறது யார், எதுக்கு பண்ணாங்க, அதுக்கெடுத்து அதர்வா தேடி போவார். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் சப்போர்ட்டோட. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த டிஎன்ஏ படத்தோடைய ஓவரால் ஸ்டோரின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் பிடிச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை முழுசாக இவங்க சொன்ன விதமும் தான். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம் பார்க்குறதுக்கு. எடுத்த கான்செப்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அதாவது ஸ்க்ரீன் ப்ளே மூலிமா இவங்க ஆடியன்ஸ்க்கு சொன்ன விதம்ன்றது இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, குழந்தைகளை கடத்தி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து இது பண்ணுறதுன்னு இது. ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக டீட்டெயிலிங்காக காட்டியிருப்பாங்க. அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்ட்டு இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அதர்வா. ஸோ அவருடைய கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய ஹீரோயினி நிமிஷா. ஸோ அவங்களுடைய கேரக்டர் ரைட்டிங், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த படத்தில் வர நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு வயசான பாட்டி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த பாட்டியை காட்டும்போதே ஒரு இதுவாக தான் காட்டுவாங்க. ஸோ இந்த பாட்டி என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்ட்டு ஒரு இதுவாகவே இருக்கும். பட் அந்த பாட்டி இந்த படத்தில் சில விஷயங்கள் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாகவே இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னுட்டு. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு அந்த இது போயிடும். ஸோ நீங்கள் படம் பார்க்கலன்னா இப்போ இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி, அதை எவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் சில போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக லேகாக இருக்கிற மாதிரி தோணும். பட் அது ஓகே. பட் அதுக்கப்புறமா ஒன்ஸ் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வர போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு லேகுமே இருக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஒரு ரேஸியாக இருக்கும். எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்தோட டைரக்டர். அதே மாதிரி இந்த படத்தில் வர சாங்ஸ் ஓகே, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மூவி. ஸோ தியேட்டர்ஸில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தால் இப்போ இந்த படம் தமிழில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்குமே ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணாது. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அதர்வாக்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமாக அமைஞ்சிச்சு.
ஸோ தியேட்ரிக்கலாக பார்த்தாலுமே வந்து இந்த படம் ஒரு நல்ல ஹிட் மூவி தான் அதர்வாக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு குட் கண்டென்ட்டோடு வந்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து அதை வந்து சக்ஸஸ் ஆக்குவாங்கன்றது. ஒவ்வொரு படம் அதாவது ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்கிற படம், சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி, பெரிய ஹீரோ இருந்தாலும் சரி, அது ரிலீஸ் ஆகும்போது அது ஆடியன்ஸ் வந்து நல்லா இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக்குவாங்கன்னுட்டு ஒவ்வொரு இயர்லேயும் வர படங்கள் சொல்லலாம். இந்த வருஷம் கூட பெரிய ஹீரோக்கள் படங்கள் அப்படின்ற எதிர்பார்த்த இந்த படமும் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகலை. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்த சின்ன சின்ன படங்கள் தான் வந்து இந்த வருஷத்தில் தமிழில் அதிகமாக ஹிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏ படமும் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் ஒரு ஹிட் மூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஎன்ஏ படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோ, நான் பார்த்து செக் பண்ணுறேன். பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறமா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியனோ கமெண்ட்டோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்டு ஃபேஸ்புக் பேஜ் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.